அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் எல்லோருக்கும் கற்களிலும் முட்களிலும் வெயிலிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளை தான் பேட்டி எடுக்க போகிறோம். பொருள் பேசுமான்னு யோசிக்க வேண்டாம். பொருளும் பேசும் என கற்பனை செஞ்சுக்கிட்டா போதும். நாம் கேட்கும் வினாக்களுக்கு அவை கூறும் பதிலை மட்டும் சிந்திப்போம். எந்த பொருள்னு யோசிக்கிறீங்களா? பேட்டி கொடுக்கக்கூடிய பொருள் வந்துட்டாங்க. வாங்க பேட்டிக்கு செல்வோம். செருப்புடன் ஒரு பேட்டி. வாங்க செருப்பு. வணக்கம். ஓய்வில்லாமல் உழைக்கும் வேலையிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கியமைக்கு முதலில் நன்றி. நீங்கள் ஒதுக்கிய சிறிது நேரத்தையும் வீணாக்காமல் நாம் கலந்துரையாடலை தொடங்கலாம். உங்களிடம் கேட்கும் முதல் கேள்வி, உங்கள் இனத்தை பற்றி நீயே ஏதேனும் உரைக்க முடியுமா? உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். மனிதர்களின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள். கடைவீதிகள் காட்டிக் கொடுக்க காலனி ஆதிக்கத்தால் கைது செய்யப்படுகிறோம். உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை. உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை. நாங்களோ வெகு காலமாக அந்த வேலையை செய்கிறோம். காலடியில் மிதிப்பட்டு காலமெல்லாம் உழைத்தாலும் வாசலில் மட்டுமே வாசம் புரிகிறோம். காலடியில் மிதிப்பட்டு காலமெல்லாம் உழைத்தாலும் வாசலில் மட்டுமே வாசம் புரிகிறோம். உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். காலில் மிதிபடுவதை கண்ணீர் விடுகிறீர்களே, உங்களை கைகளில் தூக்கி நாங்கள் கௌரவிப்பதில்லையா? சில சமயங்களில் கைகளில் தூக்கி காப்பாற்றி வைப்பது மீண்டும் எங்களை மிதிப்பதற்காகவே. போகட்டும். ஒப்பற்ற உழைப்புக்கு உங்களைத்தானே உவமானம் சொல்கிறோம். உவமானங்களால் மட்டுமே எங்கள் அவமானங்கள் அழிந்து விடுவதில்லை. அதோடு இழிவுபடுத்தவும் எங்களைத்தானே எடுத்து காட்டுகிறீர்கள். சரி, குறைகளை பற்றி உங்கள் இனத்தவர் கூடி பேசிடலாமே. எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி எங்கள் கூட்டங்களை கூட நீங்களே ஏற்பாடு செய்துவிட்டு தீர்மானம் நிறைவேற்றும் முன் திடீரென்று கலைத்து விடுகிறீர்களே. நீங்கள் கூட்டம் போடும்போது பார்வையாளர்கள் பங்கு கொள்வதுண்டா? கோவில் வாசலில் வைபவ நெரிசலில் நாங்கள் கூட்டம் போடும்போது எங்களில் கண்ணிமை கழியாத புதியவர்களை சில கொள்ளைக்காரர்கள் நோட்டம் போடுகிறார்கள். தனியாக உங்களுக்கென்று தத்துவ பார்வை உண்டா? உண்டு. சருகை மிதித்தால் சப்திக்கும் நாங்கள் மலரை மிதிக்கும்போது மௌனம் சாதிக்கிறோம். வாங்கிய புதிதில் காலை கடிக்கும் வழக்கம் எதற்காக? எங்களுக்கும் ரோஷம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ளவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம். எங்களுக்கும் ரோஷம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ளவே ஆரம்பத்தில் கொஞ்சம் கடித்து பார்க்கிறோம். தொடர்ந்து போராடும் தோல் வலிமையற்றதால் பாதம் படபட பணிந்து விடுகிறோம். தொடர்ந்து போராடும் தோல் வலிமையற்றதால் பாதம் படபட பணிந்து விடுகிறோம். திடீரென அருந்து போய் நடுவீதியில் எங்களை திண்டாட வைப்பது ஏன்? நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும்போது தான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது. பழசாகி போனதினும் காரணம் காட்டி உங்களை நாங்கள் ஒதுக்கிவிடும்போது உங்களால் ஒதுக்கப்பட்டவர் எங்களை உபயோகித்து கொள்வர். வாழ்க்கைனா இனிய நினைவுகள் ஏதாவது இருக்கும்ல. இனிய நினைவுகள் வாழ்வில் ஏதேனும்? நாணத்தில் கவிடும் தாமரை கண்கள் உங்களை சந்திக்கும் முன்பாக எங்களைத்தான் சந்திக்கின்றன. உங்ககிட்ட கேட்கக்கூடிய இறுதி வினா, பார்த்து பதில் சொல்லுங்கள். தீவிரமாக எதை பற்றியாவது நீங்கள் சிந்திப்பதுண்டா? உண்டு. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறிவிடலாமா என்று யோசிப்பது உண்டு. சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும்போது மீண்டும் நாங்களே சிம்மாசனம் ஏறிவிடலாமா என்று யோசிப்பது உண்டு. பேட்டியின் தொடக்கத்தில் பிரமுகர் வீட்டு செருப்புக்கு கூட பேட்டியளிக்கும் தகுதிகள் உண்டு அப்படின்னு கூறப்பட்டிருக்குது. செருப்பும் உழைக்கக்கூடியது தான். ஆனால் பேட்டியளிக்கும் தகுதி சில செருப்புக்கு மட்டும்தான் உண்டு. இப்படி சொல்லும்போது செருப்பில் கூட ஏற்றத்தாழ்வு என்னும் பாகுபாடு கோலச்சு இருப்பதை காண முடிகிறது. உயிர்களுக்கு மட்டுமில்லை, பொருட்களுக்கும் துன்பமும் கவலையும் இருப்பதை அறிய முடிகிறது. பொருட்களும் பேசும் என்னும் சிந்தனையை தோற்றுவிக்கும் வகையில் இப்பேட்டியை கவிதை வடிவில் தந்த மு. மேத்தா அவர்களுக்கும் இதனை கேட்ட உங்களுக்கும் மிக்க நன்றி.